Hi friends, welcome to Fida Fantasy World. இன்னைக்கு நம்ம வீடியோவில் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். This video is sponsored by BuyMode. ஸோ இந்த பொரியல் வந்து ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ முட்டைக்கோஸ் எடுத்து அதை நல்லா கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணணும். நம்ம எவ்வளோ குட்டியாக கட் பண்ணுறோமோ அது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து சாப்பிங் போர்டு வச்சு தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் நம்ம கட் பண்ணலாம். பெரிய வெங்காயத்தையுமே வந்து நல்லா குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் தக்காளி 1 எடுத்து அதையும் நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ 2த்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து முட்டைக்கோஸை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இப்போ வந்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாக வேணும். இப்போ வந்து கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, அப்புறம் வரமிளகா அது 4த்தையும் வந்து அந்த சூடான எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வணக்கி முடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸை எடுத்து அதை போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல, எண்ணெயிலேயே தான் நம்ம இந்த பொரியல் செய்கிறோம். கொஞ்ச நேரம் இது நல்லா கலர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் உப்பு போட போகிறோம். உப்பு தேவையான போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக இருக்கும் இந்த பொரியல். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக்